மங்கள வாழ்வு நேரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் விடிவுகாலம் பிறக்காதா? தலைக்கு மேல் இருக்கும் கடன் சுமை குறையாதா? அண்ணன் தம்மி உறவுகளுக்குள் இருக்கும் விரிசல் சரியாகாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. சுமார் 30 ஆண்டுகளுக்குப் பிறகு சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகா ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறார். இது வெறும் பேச்சல்ல. கிரகங்களின் சஞ்சாரப்படி ரிஷபராசிக்கு இனி வரப்போகும் காலம் பொற்காலம். இந்த வீடியோவில் உங்கள் கடன் பிரச்சனையை வேரோடு அறுக்கும் அந்த ஒரு பரிகாரம் என்ன? 10ஆம் இடத்து சனியால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த பெரிய பதவி எது? கோபத்தை குறைத்து குடும்ப உறவுகளை எப்படி பலப்படுத்துவது என்பதை பற்றி மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்கப் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில ஒரு ரகசிய பரிகாரமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். ரிஷபராசிக்காரர்களின் குணநலன்கள் மற்றும் இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் சுபாவத்தில் ஏற்படும் ஆழமான மாற்றங்களை இன்னும் விரிவாகவும் நுணுக்கமாகவும் விளக்குகிறேன். ஒரு நெருங்கிய நண்பராக உங்கள் மன ஓட்டத்தை இங்கே பிரதிபலிக்கிறேன். ரிஷபராசியின் சின்னம் ரிஷபம், அதாவது காளை. ஒரு காளை எப்படி பாரத்தை சுமந்து கொண்டு அமைதியாக தன் இலக்கை நோக்கி நடக்குமோ அதே போன்ற ஒரு பொறுமை உங்களுக்கு உண்டு. மாற்றம். இப்போது 10இல் சனி இருப்பதால் இந்த பொறுமை இன்னும் அதிகரிக்கும். எத்தனை வேலைப்பளு இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் பதட்டப்படாமல் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிதானம் உங்களுக்குள் உருவாகும். மற்றவர்கள் பதட்டப்படும்போது நீங்கள் மட்டும் அமைதியாக முடிவெடுப்பீர்கள். நீங்கள் எதற்கும் அசைந்து கொடுக்காத நிலையான ராசி. ஒருமுறை ஒரு முடிவை எடுத்துவிட்டால் மலையே குறுக்கே நின்றாலும் அதை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். மாற்றம். சனி பகவான் உங்கள் கர்மஸ்தானத்தில், அதாவது 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பிடிவாதம் இப்போது விடாமுயற்சியாக மாறும். ஒரு வேலையை தொடங்கினால் அதை முடிக்காமல் தூங்க மாட்டீர்கள். தோற்றுப்போனால் என்ன செய்வது என்ற பயத்தை விட சாதித்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் உங்கள் குணத்தில் மேலோங்கும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு அழகுணர்வு கொஞ்சம் அதிகம். நீங்கள் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அது பார்க்க அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். சனி பகவான் உங்களை கச்சிதமானவராக மாற்றுவார். அரைகுறையாக செய்யும் வேலைகள் உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் கீழ் வேலை செய்பவர்களிடமும் அதே நேர்த்தியை எதிர்பார்ப்பீர்கள். இதனால் சில நேரங்களில் உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையானவர் போல தெரியலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் காகிதமல்ல, அது ஒரு பாதுகாப்பு. கையில் பணம் இல்லையென்றால் நீங்கள் ஒரு விதமான பாதுகாப்பற்ற உணர்வை அடைவீர்கள். இப்போது சனி 10இல் இருப்பதால் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக முதலீடு செய்யும் முதிர்ச்சியான குணம் உங்கள் சுபாவத்தில் இப்போது ஆழமாக பதியும். நீங்கள் ஒருவரை நண்பராகவோ அல்லது துணையாகவோ ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இறுதி வரை உண்மையாக இருப்பீர்கள். இப்போது சனியின் பார்வை 7ஆம் இடத்தின், அதாவது களத்திரஸ்தானத்தின் மீது விழுவதால் தேவையில்லாத உறவுகளை தவிர்த்து உண்மையான உறவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். போலியான மனிதர்களை கண்டறிந்து அவர்களை உங்கள் வட்டத்திலிருந்து விலக்கி வைக்கும் தெளிவு உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய குணங்கள். மந்த நிலை. சில நேரங்களில் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடும் குணம் உங்களுக்கு உண்டு. சனி பகவான் சோம்பேறிகளை பிடிக்காதவர், எனவே சுறுசுறுப்பாக இருப்பது அவசியம். மன்னிக்காத குணம். யாராவது உங்களுக்கு துரோகம் செய்தால் அதை மறக்க மாட்டீர்கள். அந்த பகையை மனதிற்குள் வைத்துக்கொள்வது உங்கள் நிம்மதியை கெடுக்கும். மன்னித்து மறந்து விடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. கோபம் என்பது நெருப்பை போன்றது. அதை சரியாக பயன்படுத்தினால் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் அது நம் கட்டுப்பாட்டை மீறும்போது நம்மையே அழித்துவிடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக பொறுமை அதிகம். ஆனால் ஒரு முறை கோபம் வந்துவிட்டால் அதை அடக்குவது கடினம். ஆன்மீக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் கோபத்தை கையாள சில எளிய வழிமுறைகள் இதோ. கோபம் வரும்போது செய்ய வேண்டியவை. 1 முதல் 10 வரை எண்ணுங்கள். இது மிக பழைய வழிமுறை என்றாலும் மூளைக்கு நிதானத்தை அளிக்க இப்போதும் இதுவே சிறந்த வழி. கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை பலகால உறவுகளை முறித்துவிடும். எனவே கோபம் குறையும் வரை பேசாமல் இருப்பதே நல்லது. இடத்தை மாற்றவும். உங்களுக்கு யார் மீது கோபம் வருகிறதோ அந்த இடத்தை விட்டு ஒரு நிமிடம் விலகி சென்று ஆழமாக சுவாசியுங்கள்.
கோபம் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி செல்கிறது என்றால் கீழ்க்கண்டவற்றை செய்யலாம். சந்திர வழிபாடு. கோபம் என்பது சந்திரனின் பாதிப்பால் ஏற்படுவது. திங்கள்கிழமைதோறும் அம்பிகையை வழிபடுவது அல்லது சந்திர தரிசனம் செய்வது மனதிற்கு அமைதி தரும். அதிக கோபம் வருபவர்கள் வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தலாம் அல்லது ஒரு வெள்ளை நிற கைக்குட்டையை எப்போதும் உடன் வைத்திருக்கலாம். தண்ணீர் பருகுதல். கோபம் வரும்போது ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரை பருகுவது உடல் சூட்டை குறைத்து மனதை அமைதிப்படுத்தும். கோபம் ஏன் வருகிறது என்று யோசித்துப் பாருங்கள். எதிர்பார்ப்புகள் பொய்க்கும்போது, மற்றவர்கள் உங்களை குறைத்து மதிப்பிடும்போது, வேலை பழு அதிகமாகும்போது. இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் ரிஷபராசிக்கு 10இல் சனி இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதத்தை மட்டும் குறைத்துக் கொண்டால் கோபம் தானாக தணியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக், இந்த வீடியோவிற்கு ஒரு லைக்கை தட்டி உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். கமெண்ட், உங்கள் ராசி என்ன அல்லது உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை கீழே கமெண்டில் கேளுங்கள், நான் பதிலளிக்கிறேன். ஷேர், உங்கள் அண்ணன், தம்பி, தங்கை மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பலன் பெறட்டும். மறக்காம நம்ம மங்கள வாழ்வு நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.